ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். தமிழ் புத்தாண்டின் முதல் தரிசனம் நீங்கள் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்மளோட பாபாவை நம்ம அம்மா வீட்டில் துவாரகா மாயில் போய் நம்ம பாபாவை பார்க்க போகிறோம். அதிகாலை 4 மணிக்கு நம்ம துவாரகா மாய்க்கு வந்துட்டோம். சரி வாங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் இப்போ நம்ம துவாரகா மாய்க்கு போய் நம்ம பாபாவை பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு ஆசீர்வாதமும் வாங்கிக்கலாம். சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருங்க. இந்த வருஷம் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. நம்மளோட வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் நம்ம பாபாவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு அற்புதமான ஒரு பதிவு. அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பாபா நம்ம சீரடியில் நம்ம சாய் நம்ம துவாரகா மாயில் வந்து காட்சி கொடுக்க போகிறாரு. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ நம்ம கோவிலை முழுவதுமாக சுற்றி வர போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பு நம்ம பாபாவை பார்த்துருவோம். கதவு ஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்ம அதிகாலையில் நம்ம பாபாவை, அதுவும் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம எல்லோரும் தரிசிக்க போகிறோம். அண்ட சராசரங்களையும் கட்டி ஆள்பவர் நம்ம சாயி. அனைத்து கிரக நிலைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். கவலையே படாதீங்க, இனிமேல் நடக்க போகிறது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. நம்மளோட சாயி, உங்களோட சாயி உங்கள் கூட இருக்கார். எல்லாத்தையும் அவர் நடத்தி கொடுப்பாரு. கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்த நம்ம சாய்கிட்ட ஒப்படைச்சிடுவோம். சரிங்களா? நீங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்த உங்கள் சாய்கிட்ட நம்பிக்கையோடு ஒப்படைங்க. நீங்கள் நம்பிக்கையோடு ஒப்படைத்த பிரார்த்தனையை அவர் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாரு. எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் இதில். இப்போ ஸ்க்ரீனை திறந்துருவாங்க. ஸ்க்ரீன் திறந்ததுக்கப்புறம் நம்ம சாயை நம்ம பார்த்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம சாய்க்கு சொல்லிவிட்டு நம்ம கோவிலை முழுவதுமாக சுற்றி வரலாம். சாயி, இந்த பிறக்கிற வருஷம் எங்கள் சாய் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். சாயி, உங்களோட சன்னிதானத்தில் ஆத்மார்த்தமாக நிறைய பக்தர்கள் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. நேரில் வர முடியலனாலும் பாருங்கள், ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம சாயியோட தரிசனம் பார்த்துட்டு நம்ம கோவிலை முழுவதுமாக சுற்றி வரலாம். மறக்காமல் சாய்க்கு புத்தாண்டு வாழ்த்துக்களும் சொல்லுங்கள். அவரும் உங்களுக்கு சொல்லுவார். ஏதாவது ஒரு ரூபத்தில் நேரில் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. இப்போ நம்ம துவாரகா மாயில் நம்ம சாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஓம் சாய்ராம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சாயி. காலை வணக்கம் சாயி. நம்ம சாய்க்கு வந்து காலை வணக்கம் சொல்லுங்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. அவரும் உங்களுக்கு சொல்லுவார். நம்ம சாய் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். இப்போ நம்ம கோவிலை முழுவதுமாக சுற்றி வந்துடலாம். கோவிலை சுற்றி வரதுக்குள்ளே பாபாவுக்கு பூ மாலையெல்லாம் போட்டு வச்சுருவாங்க. பூ மாலையெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம பாபாவோட அற்புதமான தரிசனத்தை பார்த்து பிறக்கிற இந்த புதிய வருடத்தை நம்ம தொடங்குவோம். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. சரி வாங்க, இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் கோவிலை முழுவதுமாக சுற்றி வரலாம். நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம சாய் குடும்பத்துக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. பதிவை முழுவதுமாக பாருங்கள். முக்கியமாக ஆத்மார்த்தமாக என் கூட சேர்ந்து நீங்களும் இப்போ கோவிலை முழுவதுமாக சுற்றி வாங்க. நீங்கள் எந்த நேரத்தில் பார்த்தாலும் சரி, எந்த இடத்துல, எந்த ஊரில், எந்த நாட்டில் இருந்து பார்த்தாலும் சரி, ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நேரம் நீங்கள் ஆத்மார்த்தமாக ஷீரடியில் இருக்கீங்க. அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என் கூட சேர்ந்து கோவிலை சுற்றி வரீங்க. அந்த அற்புதமான உணர்வை சாய் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்படியே என் கூட சேர்ந்து நீங்களும் நடந்து வாங்க. ஓம் சாய்ராம். நம்ம சாய் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளை வைத்துட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறும். எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். நிச்சயமாக உங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையும். நம்மளோட குரு உங்களோட சாய் நிச்சயமாக அமைத்து கொடுப்பாரு. நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் சக்திக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ முயற்சி செய்யுங்க. ஏன்னா முயற்சி எடுக்கிற ஒரு சிஷியனை தான் குருவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்.
முயற்சி எடுக்கிறவங்களுக்கு குரு எப்போதுமே வழித்துணையாக இருப்பார், வழிகாட்டியாக இருப்பார், உறுதுணையாக இருப்பார். உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் சாயோட உதவி நிச்சயமாக உங்களை தேடி வரும். நம்பிக்கையோடு இருங்க. கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உங்கள் சாய்கிட்ட ஒப்படைச்சிடுங்க, அவர் பார்த்துக்குவார். திரும்பவும் சொல்கிறேன், கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உங்கள் சக்திக்கு மீறின காரியத்தை சாய்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. நிச்சயமாக அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உதவி செய்வார். உங்களுக்கு தேவையான நல்லதையும் கொண்டுட்டு வந்து சேர்ப்பார். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சாய் உறுதுணையாக இருப்பார். உங்களோட நீண்டகால் பிரார்த்தனையை நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார். எதிர்பாராத நேரத்தில் வந்த அந்த இக்கட்டான நிலையையும் சாய் தீர்த்து வைப்பார். உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லையேன்னு நினைக்காதீங்க. சாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு தேவையான உதவியையும் செய்து வைப்பார். இதில் எந்த சந்தேகமும் வேணாம். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு அரணாக இருப்பார். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பார். இந்த புத்தாண்டு நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும், நம்புங்க. இந்த முதல் நாள் இந்த பதிவை நீங்கள் கேட்குற இந்த நேரம் கூட, இந்த நிமிஷம் கூட நீங்கள் எந்த ஒரு இக்கட்டான நிலையில் கூட இருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைத்து காத்துக்கிட்டு கூட இருக்கலாம். எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். நீங்கள் வச்ச பிரார்த்தனை, இன்றைக்கி சாய்கிட்ட நீங்கள் வச்ச பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு வருஷமாக அமையும். ராஜ யோகத்தை நம்மளோட சாயி, உங்கள் சாயி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகிறது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் சாய் உங்கள் கூட இருக்கார். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சாய் அற்புதமான ஒரு வாய்ப்பை நம்ம எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, வருட பிறப்பு. வருகிற வியாழக்கிழமை, இந்த வருஷத்தோட முதல் வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம சாய் சச்சரித்திரம் பாராயணம் வந்து ஆரம்பிக்க போகிறோம். 48 நாட்கள் தொடர்ந்து கதையாகவே வந்து கேட்க போகிறீங்க. நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நம்ம சாய் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. இந்த வருஷத்தோட முதல் வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் காலையில் 7 மணிக்கெலாம் பதிவு வந்துடும். காலையில் 7 மணிக்கு சாய் சச்சரித்திர கதைகள் ஒவ்வொரு வீடியோவாக வர ஆரம்பிச்சிடும். நம்ம 48 நாள் குரு சரித்திரம் பாராயணம் நாளையோட, அதாவது புதன்கிழமை நாளையோட வந்து முடியுது. வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம சாய் சச்சரித்திரத்தை ஆரம்பிக்க போகிறோம். அதுவும் அந்த அற்புதமான சரித்திரத்தை நம்ம கதைகளாகவே கேட்க போகிறோம். ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்ம சாய் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. எல்லா பக்தர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. 48 நாட்கள் தொடர்ந்து இதில் கலந்துக்கோங்க. சாய் சச்சரித்திர கதைகளை கேட்குறவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே இது வரைக்கும் நல்லதாக தான் நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் நல்லது தான் நடக்கும். உங்களோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க. சரியாக காலையில் 7 மணிக்கு பதிவுகள் வர ஆரம்பிச்சிடும். முதல் நாள் பதிவு இந்த வருஷத்தோட முதல் வியாழக்கிழமை அன்னைக்கு, ஏப்ரல் 16ஆம் தேதி வியாழக்கிழமை, ஏப்ரல் 16 வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் 7 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்துடும் பதிவுகள். ஒவ்வொரு நாள் கதையையும் கேட்க ஆரம்பிங்க. 48 நாட்கள் தொடர்ந்து சாய் சச்சரித்திர கதைகளை கேளுங்க. உங்களோட பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாய் குடும்பத்தின் சார்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து 48 நாள் தொடர்ந்து அன்னதானம் செய்து கொண்டே தான் நம்ம குரு சரித்திர கதைகள் வந்து சொன்னோம். அதே மாதிரி தான் சாய் சச்சரித்திரம் கதைகளை கேட்க போகிற இந்த 48 நாட்களும் தொடர்ந்து நம்மளால் முடிஞ்ச அன்னதானத்தை செஞ்சுக்கிட்டே தான் இந்த கதைகளையும் நம்ம வந்து கேட்க போகிறோம். ஆனால் இதுக்கு முன்பு குரு சரித்திர கதைகள் நம்ம கேட்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம அன்னதானம் செய்த வீடியோ வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து நான் காமிச்சிருப்பேன். நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த 48 நாட்கள் நம்ம செய்ய போகிற அன்னதானத்தை நம்ம வீடியோலாம் எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா தனியாக ஒவ்வொரு நாளும் வந்து அன்னதானம் கொடுக்கும்போது ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு சாப்பாடு கொடுக்கும்போது அது சரியாக வரலை. அது ஏன்னா நம்ம ஏதோ வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே நம்ம அன்னதானம் கொடுக்குற மாதிரி அது தினைக்கும் வந்து கொடுக்கும்போது ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் இந்த 48 நாட்கள் நம்ம அன்னதானம் செய்கிறத வீடியோ எடுக்க போகிறது கிடையாது நம்ம. அதனால் வீடியோவில் வந்து அன்னதானம் செய்கிறதெல்லாம் இருக்காது. சாய் சச்சரித்திர கதைகள் தொடர்ந்து கேளுங்க. 48 நாட்களும் நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க கஷ்டப்படுறவங்களுக்கு, இல்லை எங்கேயாவது வெளியே போகும்போது ஆதரவு இல்லாதவங்களுக்கு ஒரு வேளை உணவாவது வாங்கி கொடுங்க. சாயோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நம்ம எந்த அளவுக்கு உதவி செய்கிறோமோ அந்த உதவி ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம சாய்க்கு போய் சேரும். சாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்ம கொடுக்குற காணிக்கையும் ஏற்றுக்குவார். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். அடுத்தது இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா,
நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். முன்பு எல்லாம் வாரம் வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு பாபா சாவடிக்கு ஊர்வலத்தில போறத நம்ம எல்லாரும் லைவா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம லைவ் வீடியோ வந்து போட்டுட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நாட்களா ஒரு 3, 4 மாதங்களா வந்து லைவ் வீடியோ வந்து போடுறதில்ல. வருகிற வியாழக்கிழமையிலிருந்து, அதாவது இந்த வருஷத்தோட முதல் வியாழக்கிழமை ஏப்ரல் 16ஆம் தேதியிலிருந்து பாபா சாவடிக்கு ஊர்வலமா போறத, பல்லக்கு ஊர்வலத்த நம்ம வந்து பார்க்க போறோம். லைவா பார்க்க போறோம். லைவ் நிகழ்ச்சி மீண்டும் ஆரம்பிக்க போறோம். எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. சரியா 9 மணிக்கு லைவ் வீடியோ வந்து ஆரம்பிச்சுருவோம். நீங்களும் பல்லக்கு ஊர்வலத்த ஆத்மார்த்தமா வந்து பார்க்க போறீங்க. சீரடியில இருக்கிற பக்தர்களோட சேர்ந்து நீங்க உங்க வீட்லயே இருந்து ஆத்மார்த்தமா பாபாவ தரிசிக்க போறீங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். 2 முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். மறந்துறாதீங்க. வருகிற வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில 7 மணிக்கு சாய் சச்சரித்திரம் கதைகள் கேட்குற நிகழ்வுல 48 நாட்கள் தொடர்ந்து கலந்துக்கோங்க. முழுவதுமா கதைகளாவே கேட்க போறீங்க. நார்மலா படிக்கிற மாரி இருக்காது வீடியோ. கதைகளா தான் இருக்கும். கதைகளாவே கேட்க போறீங்க. ஒவ்வொரு காட்சிகளும் உங்க கண் முன்னாடி வந்து நிக்கப்போது. அந்த அற்புதமான உணர்வ சாய் நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் குடுப்பாரு. சாயோட ஆசீர்வாதத்தால எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். அதே மாதிரி வருகிற வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம பல்லக்கு ஊர்வலத்திலயும் வந்து கலந்துக்கோங்க. பாபாவோட பல்லக்கு ஊர்வலத்திலயும் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. எல்லா பக்தர்களுக்கும் இத தெரியப்படுத்துங்க முக்கியமா. இந்த வியாழக்கிழமை மட்டும் கிடையாது. இனிமேல் எல்லா வியாழக்கிழமையும் இங்கே ஷீரடியிலேருந்து லைவ் வந்து நிகழ்ச்சி இருக்கும். வியாழக்கிழமை இரவு 9 மணிக்கு பாபா பல்லக்கு ஊர்வலம் கண்டிப்பாக லைவ் வந்துடும். இன்கேஸ் நான் ஷீரடியில் இல்லைனா மட்டும் லைவ் வந்து இருக்காது. ஆனால் அதை நான் முன்கூட்டியே உங்களுக்கு தெரியப்படுத்திடுவேன். நம்ம சாய் நம்ம கூட இருக்கார். நம்ம சாய் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. இந்த புதிய வருஷத்தை நம்ம ஷீரடியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது. இப்போ நம்ம துவாரகா மாய்க்கு போனோன்னே நம்ம சாய்க்கு நன்றி சொல்லிடுங்க. ஏன்னா இந்த புதிய வருஷத்தில் நம்ம கூடவே நமக்கு துணையாக இருக்க போகிறாரு. நமக்கு வழிகாட்டியாக வரப்போகிறாரு. உங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்க போகிறாரு. அதற்காக நீங்கள் முன்கூட்டியே அவருக்கு நன்றி சொல்லிடுங்க. சாயி, எங்களுக்கு இத்தனை வருஷமாக இத்தனை நாளாக எங்களுக்கு துணையாக இருந்தீங்க. எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க. இப்பையும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இனிமேலும் உதவி செய்ய போகிறீங்க. நன்றி சாயின்னு நம்ம சாய்க்கு நன்றி சொல்லுங்கள். நம்ம இப்போ துவாரகா மாய்க்கு போக போகிறோம். துவாரகா மாய்க்கு போகிறதுக்கு முன்பு நம்ம வந்து சாவடிக்கு போயிடலாம். சாவடிக்கு போய் நம்ம பாபாவை பார்த்துட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை செய்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம துவாரகா மாய்க்கு போகலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் இப்போ சாவடிக்கு வாங்க. சாவடிலாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த நேரத்துக்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்க்கலாம் பாபாவை. பாபா சாவடியில் எத்தனையோ பக்தர்களை தங்க வச்சு எவ்வளவோ விஷயம் செஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த சாவடியில் எவ்வளவோ அற்புதங்கள் நடந்திருக்கு. இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கணும்னு நம்பிக்கையோடு நம்ம பாபாவை பாருங்கள். அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிறத கேளுங்க. நிச்சயமாக நம்ம சாய் கொடுப்பாரு. புத்தாண்டு பரிசாக கொடுப்பாரு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பாபா வந்து பெண்கள் சைடு இருக்கிற பாபா. சாவடியில் 2 பகுதிகள் இருக்குது. பெண்கள் பகுதி, ஆண்கள் பகுதி. இது வந்து ஆண்கள் பகுதி. மாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் இங்கே முடித்ததுக்கப்புறம் அங்கே போய் மாலை வந்து போடுவாங்க பாபாவுக்கு. ஆண்கள் பகுதியில் இருக்கிற பாபாவுக்கு தான் இப்போ மாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சாவடியில் ஆண்கள் பகுதியில் இருக்கிற பாபாவோட படம் இருக்குது பாருங்கள். இந்த படத்தை தான் பாபா பல்லக்கில் வரும்போதும் சரி, பாபா தேரில் வந்து பவனி வருவார்ல அப்பையும் சரி, இந்த படத்தை தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஆண்கள் சைடு இருக்கிற பாபாவோட படத்தை தான் பயன்படுத்துவாங்க. அந்த படத்தை தான் பல்லக்கில் தேர்லலாம் வச்சு கொண்டுட்டு வருவாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம துவாரகா மாய்க்கு போகலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலை 4 மணிக்கு நம்மளோட சாய் நமக்கு அற்புதமாக வந்து காட்சி கொடுக்க போகிறாரு. நீங்களும் இப்போ ஷீரடியில் துவாரகா மாயில் இருக்கீங்க. உங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க. உங்கள் சாயை பாருங்கள். அவருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன். நீங்களும் சாயும் பேசுங்க. அவர்கிட்ட என்ன வேணுமோ கேளுங்க. நிச்சயமாக உங்களோட சாய் புத்தாண்டு பரிசு உங்களுக்கு கொடுப்பாரு. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம். Ay,